மாமியார் கறி ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம். ஏன்னா விக்டிம் பொண்ணு இறந்த விஷயத்தில் அந்த மர்டரை பிளான் பண்ணதே அவள் தான். அதுக்கு அவள் கன்ஃபார்ம். அதே மாதிரி இந்த பீக்கும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவான் தான். ஏன்னா அவள் பண்ணியிருக்க கோல்மால்கள்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ஹீரோயினோட அம்மாவோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிறது அந்த மாமியார் காரியா இல்லை பீக்கான்னு தெரியல. ஆனால் பீக்கு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது அந்த டாக்ஸி டிரைவர் மூலியமாக தெரிஞ்சு போச்சு. என் அம்மாவோட மரணத்துக்கும் உனக்கு தண்டனை கிடைக்கணும், சேர்த்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் இந்த ஃபைனல் எபிசோடில் பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியும் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அடுத்த புது ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதாக நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் போஸ்ட் கூட போட்டிருந்தேன். அந்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா வின்டர் பிரேக் என் பொண்ணுக்கு விட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் பெங்களூர்லேருந்து எங்கள் நேட்டிவ் கோயம்புத்தூர் போக போகிறோம். அதனால் இன்னொரு புது ட்ராமா ஆரம்பிச்சுட்டு இடையில எபிசோட்ஸ் போக லேட் ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டார்ட் பண்ணுறதே கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். அப்புறம் இந்த வருஷம் முடிய போகுது. ஸோ ஒரு Q&A பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. நான் Q&Aக்கு தனியாக நான் போஸ்ட்டும் போடுவேன், அங்கேயும் கேளுங்க. என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு எனக்கு டேரெக்டாக DM கூட பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட கேட்குற கொஷினுக்கான ஆன்சர்ஸ் வீடியோ December 31 உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேங்க. இப்போ வாங்க இந்த ஃபைனல் எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம ஹீரோயின் முழு மூச்சா இறங்கிட்டாங்க. என் அம்மாவோட மரணத்துக்கு முன்னாடி இந்த பீக்கு காரணமாக இருக்கான்னு அதை ப்ரூவ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. குழந்தைய தன் கூட வச்சுக்கிறப்போ நம்மளால குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைய வச்சு பீக்கு தான் வேலை பண்ணுவானோ அப்படின்னு யோசனையாக இருக்குது. அதனால குழந்தைய இவங்க கூட்டிகிட்டு மீ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. மீ நீ கவலையே படாத, என் குழந்தையோட சேர்த்து உன் குழந்தைய பார்த்துட்டு போறேன், உன்னை விட நான் பத்திரமாவே பார்த்துப்பேன், என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நானி வச்சிருக்கேன், அவங்க கூட உன் குழந்தை நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீ குழந்தைய கூப்பிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, பாதுகாப்பான இடத்துல பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாக மினியை பார்க்க வராங்க. மினிக்கு இப்போ நடக்கிற விஷயத்துல பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் மேல நம்பிக்கை வருது. ஓகே, மாமியாக்காரியும் ஜெயிலுக்கு போயிட்டா, பீக் மேல இருக்கிற என்னென்ன பிரச்சனையும் அதையும் நம்ம ஹீரோயின் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்மளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இவ ரீமேரேஜ் பண்ணிக்கல பீக் அப்படிங்கிற நம்பிக்கையும் வருது. இப்போதான் இந்த 5 மெம்பர் சொசைட்டி இருக்கு இல்லையா, அதை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த லா ஸ்கூல் கட்டுறதுக்கான பில் பாஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏன்னா எங்கள் அப்பா மூலியமாக அந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு. அதனால தான் என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு குறியா இருந்தாங்க. அந்த பில் அவங்க ஈஸியாக பணமெல்லாம் கொடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கும் மேலே லா ஸ்கூல் கட்டணும் அப்படின்னா ஒரு கட்சியோட பின்புலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அதுக்கு தான் இப்போ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த லா ஸ்கூல் கட்டுறதுக்காக அந்த லேண்டெல்லாம் வளைச்சு போட்டதில் எவ்வளோ கோல்மால் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்து கோல்மால் பண்ணி பாஸ் பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க டீம் கிட்ட கொடுக்குறாங்க. இப்போது இந்த பீக்கு பண்ண அந்த கோல்மால், இந்த பணம் ஒருத்தங்க கிட்டேருந்து வாங்கினது, அதை லஞ்சமாக கொடுத்தது, இந்த 5 மெம்பர் சொசைட்டியில் இவங்க பணத்தை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லெட்ஜர் எங்கே இருக்கும், எங்கே வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பீக் வீட்டில் வச்சிருக்க மாட்டான். வச்சிருந்தனால ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். நான் செக் கூட பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்கிறப்போ சரி, இது 5 மெம்பர் சொசைட்டி, ப்ரொஃபஸர் வெளியே வந்துட்டாரு, 4 மெம்பர்ஸ், பீக்கை விட்டுரு. பீக்கை தவிர்த்து இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்கள யாராவது வச்சு நம்மளால அந்த லெட்ஜஸ் எல்லாம் எங்கே இருக்குது, பணத்தில் எங்கே பதுக்கி வச்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறப்போ மற்றவங்களை பற்றி தெரியல. பட் இந்த கண்ணாடிக்காரரை மட்டும் நம்மளால ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா இவர் ஒரு ரிப்போர்ட்டரா, அது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் வாங்கிட்டு நீங்கள் எப்படிப்பட்ட நியூஸ் வரணும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி நியூஸை எழுதி பக்காவாக ரிலீஸ் பண்ணுவாரா. அப்போது இந்த ஆள் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதுக்கு நம்ம மீயோட ஹெல்ப்பை தான் கேட்குறாங்க. மீயோட ரெஸ்டாரண்ட்டில் ஒரு லேடி இந்த கண்ணாடிக்கார இன்டர்வியூ எடுக்க வரா. அந்த லேடி வேறு யாரும் இல்லைங்க. எபிசோட் 1ல் ஒரு ஹீரோயினும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருப்பான், குழந்தையும் பிறந்திருக்கும், டைவர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு எனக்கு நிறைய பணம் வேணும்னு கேட்டுட்டு இருந்திருப்பான் இல்லையா, குழந்தைய கூட ஒழிச்சு வச்சிருந்திருப்பான். அந்த எபிசோட் 1ல் தன்னோட டீமோட போயிட்டு நம்ம ஹீரோயின் மாசம் அந்த குழந்தைய திருப்பி வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தையோட அம்மா தான் இவங்க. இது நம்ம எபிசோட் 1லயே பார்த்துருப்போம். நம்ம ஹீரோயினுக்காக இங்கே ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. மீ தான் இன்டர்வியூ கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு ஹீரோயின் என்னோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறாங்க, நீங்களும் இன்டர்வியூ எடுத்து ஆர்டிக்கிள் எழுதி ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னும் கூட நிறைய பேர் வருவாங்க, இன்னும் கூட நல்லா க்ரோ ஆகும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டர் கண்ணாடிக்காரனும் வந்திருக்கான். அதே மாதிரி இன்டர்வியூ எடுத்துட்டான். நீங்கள் கேட்ட மாதிரி ஆர்டிக்கல் எழுதி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினும் வருவாங்க. ரொம்ப சாரிங்க, என்னால் தான் இந்த மாதிரி கேடு கெட்டவங்க கூட நீங்கள் டீலிங் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறப்போ பரவாயில்லைங்க, இன்றைக்கி என் பையன் என் கூட இருக்கானா அதுக்கு காரணமே நீங்கள் தான், அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக லேடி டிடெக்டிவையும் ஹேக்கர் பையனையும் தான் காட்டுறாங்க. இந்த லேடி டிடெக்டிவ் டக்குன்னு ஹேக்கர் பையனை ஃபோட்டோ எடுத்துருவா, அதுவும் நைட் டைம். எதுக்காக என்ன ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்லி ஹேக்கர் கேட்குறதுக்கு,
எனக்கு அழகான பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரொமான்டிக்காக இருக்கும். இவங்க எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, டைரெக்டாக பணம் கொடுத்தா அந்த ரிப்போர்ட்டர் வாங்கிக்க மாட்டான், இந்த இடத்துல கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த ரிப்போர்ட்டருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் காரில் வந்து பக்கத்தில் நிறுத்திட்டு இவன் கண்ணாலேயே சிக்னல் கொடுக்க ஹேக்கர் தான் அந்த பணப்பையை கொண்டு போயிட்டு பின்னாடி டிக்கில வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் அங்கிருந்து போயிடுவான். இவங்க அந்த பேக்குள்ளேயே ட்ராக்கர் செட் பண்ணியிருப்பாங்க. அவன் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்களேன். உடனே ஆர்டிக்கல் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்கான். அது இங்கே ஃப்ரேம் போட்டே மாட்டியிருக்காங்க அவங்க ரெஸ்டாரண்ட்டில். அதுக்கப்புறமாக அந்த பேக்கில் ட்ராக்கர் செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பணப்பை எங்கே போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் இந்த ஆர்டிக்கல் எல்லாம் ஆன்லைனில் ரிலீஸ் ஆகும் இல்லைங்களா, அதை வந்துட்டு இவன் பீக் வந்து பார்க்குறான். பார்த்ததும் ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணிவிட்டு, ஏய் நீ தான் இந்த ஆர்டிக்கல் எழுதி ரிலீஸ் பண்ணதா அப்படிங்கிறப்போ, ஆமாம் பீக் நல்ல டீல் வந்தது, அதை எழுதி ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. டே அறிவு கிட்டவனே, அந்த ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துறது வேறு யாருமே கிடையாது அந்த மீ தான் அந்த சொல்யூஷன் டீமையே ஹீரோயின் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது. அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஆர்டிக்கல் எழுதி கொடுத்துருக்கு. அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்கடா, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னதும், ஐயோ என்ன இப்போ இப்படி சொல்கிறானே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பீக்குக்கு புரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக நம்மளை ஏதோ ஃபாலோ பண்ணுறதுக்காக இது ஹீரோயின் போட்ட பிளான் தான் அப்படிங்கிறது பீக்குக்கு புரிஞ்சிருச்சு. அந்த பணப்பையில ட்ராக்கர் செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எங்கே வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் வராங்க. ஆனால் இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு தெரியல, கண்டிப்பாக புதைச்சி வச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து தோணுது. எக்ஸாக்டாக எங்கேன்னு தெரியல. சரி தோண்டி பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றப்போ அங்கே மீ வருவாங்க. கடப்பாரி மம்முட்டியும் வச்சா எப்போ தோண்டி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புல்டோசரை கொண்டு வந்து அங்கே எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு ப்ளூ கலர் ட்ரம் கிடைக்குது. அதில் கொஞ்சம் பணம் இருக்குது. இந்த ஆர்டிக்கல் எழுதுறதுக்காக மீ கொடுத்த பணத்தை விட இன்னும் கொஞ்சம் எச்சாக பணம் இருக்கே தவிர்த்து லெட்ஜர் கிடையாது. அப்போ லெட்ஜர் எங்கே இருக்குன்னு யோசிக்கிறப்போ பக்கத்துலேயே ஒரு வீடு மாதிரி இருக்குது. அதாவது ஃபார்ம் ஹவுஸ். அது ஃபார்ம் ஹவுஸ் வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே தேடுறாங்க. இருட்டிடுது. கடைசியில் அங்கே வந்து அந்த லெட்ஜரும் கிடச்சிருது. அடுத்த நாள் இந்த பீக்கோட ஆஃபீஸில் எல்லோரும் மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க. நான் வந்து போய் செக் பண்ணிட்டேன், அங்கே வந்து நம்ம பணம் வந்து புதைச்சி வைக்கிற இடத்தையும் வந்து தோண்டி பார்த்துருக்காங்க. அண்ட் தென் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம லெட்ஜரும் வந்து இப்போது என் ஒய்ஃபான சாரா கைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ பீக்கோட அஸ்தனம் என்ன, குழந்தைய கடத்துறது. அந்த வேலையை பீக் பார்க்குறான். குழந்தைய கூப்பிடுறதுக்காக இவங்க வந்து நானி வந்து கூப்பிட்டு போவாங்க. மீ வந்து ஒரு நானி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. கிண்டர் கார்டனுக்கு அவங்க வர்றதுக்குள்ளே இவன் வந்து கூப்பிட்டு போயிடுவான். யார், இந்த பீக்கோட அசிஸ்டண்ட்டு, அப்பாவோட அசிஸ்டன்ட் தானே வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சரிங்கிற மாதிரி போயிடுவான். இந்த லெட்ஜர் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறப்போ பீக்கு கிட்ட இருந்து இந்த கால் வருது. குழந்தைய காணும் அப்படின்னது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே மீ கிட்ட இருந்து கால் வருது, என்னோட நானி வந்து கூப்பிட போனாங்க, அங்கே குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, ஐயோ இப்படி பெத்த பையனை வச்சும் டீலிங் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வேணுங்கிறப்போ லெட்ஜரும் கையில் இருக்குது, அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களும் கொடுக்கறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோயினால பீக்கை நம்பவே முடியாது. குழந்தைய நம்மக்கிட்ட கொடுக்குற மாதிரி ஏதோ போய் சொல்லிட்டு குழந்தை வேற எங்காவது கூப்பிட்டு போயிடுவானுங்கிற பயம் இருக்குது. அதனால குழந்தைகிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குங்க, அதில் வந்து நான் ட்ராக் பண்ணி நான் குழந்தைய ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன், நீ பீக்கை பார்க்கப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே குழந்தைய கொடுத்துட்டு லெட்ஜரை வாங்குற ஐடியாலாம் பீக்குக்கு கிடையாதுங்க. குழந்தைய அமெரிக்கா அதுவும் அனுப்புறதுக்கான பிளானை பண்ணிட்டான். அதனால கார் வந்து ஏர்போர்ட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் அனுப்புவார். எனக்கு என்னமோ நீ லெட்ஜரை கொடுத்தாலும் குழந்தைய கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில், ஏன்னா அந்த அசிஸ்டன்ட் வந்து காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான், பின்னாடி தான் வந்து குழந்தை இருக்குது. ஏன்னா குழந்தையோட பேக்கில் இருக்கிற செல்ஃபோனை வச்சு தான் அதை ட்ராக் பண்ணி ஒரு போயிட்டு இருக்காரு. இந்த மெசேஜை பார்த்ததுமே குழந்தைய இப்போவே என் கண்ணில் காட்டினா தான் நான் லெட்ஜர் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க முடியாது, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாள் அப்படிங்கிறதுனால உடனே அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி, நீ ஃபஸ்ட் இங்கே வா, நான் எங்கே இருக்கணும் அந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக உங்ககிட்ட இருக்கிறது தான் லெட்ஜர், என்னை ஏமாத்தல நீ எப்படி நம்புறது, ஓப்பன் பண்ணி காட்டு அப்படிங்கிறப்போ இவங்களும் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அந்த பேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பீக்கும் நம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் குழந்தையும் அந்த பக்கம் வருது. ஃபாலோ பண்ணிட்டு போன ஹீரோவும் இந்த பக்கம் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைய விடு அப்படின்னு நம்ம சாரை கேட்குறப்போ, அதெல்லாம் முடியாது, உன் கையில் தான் வெப்பன் இருக்குது, நீ அட்லீஸ்ட் பாதி தூரத்துக்காக அந்த புக்கு தூக்கி போட அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயினும் தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பீக்கும் குழந்தைய விட்டுருவாங்க. குழந்தை ஓடி வந்து அம்மானு கழுத்தை கட்டிக்கும். எல்லாரும் 3 பேர் சேர்ந்து காரில் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமாக அந்த லெட்ஜர் எடுத்து பார்த்தா ஆரம்பத்தில் 2 பக்கத்துல இவங்க அவசரமாக எழுதியிருக்காங்க. அந்த உண்மையான லெட்ஜரை பார்த்தா அதே ஹேண்ட் ரைட்டிங்கில், அதை தவிர்த்து மற்ற பேஜ் எல்லாம் எம்டியாக தான் இருக்குது. பீக்குக்கு புரிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு, நம்மளை அழகாக ஏமாத்திட்டா அப்படிங்கிறது பீக்குக்கு புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இங்கே வரதுக்கு முன்னாடி ஹீரோயினும் பிளான் பண்ணியிருப்பாங்க, இந்த லெட்ஜரை கொடுத்து குழந்தைய வந்து அவன் கொடுத்துட்டாலும் நம்மளுக்கு கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆதாரம் போய்டும், இந்த லெட்ஜர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவசரமாக இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. காரில் வரப்போ கூட குட்டி பையன் கேட்பான், ஆமாம் இது யாருமா உன் ஃப்ரெண்டா அப்படிங்கிறப்போ, ஆமாம் கண்ணா இதுக்கப்புறம் நானும் உனக்கும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமாக இந்த லெட்ஜரை பற்றி எல்லாம் நியூஸில் வந்துடுச்சு. அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் ப்ராசிக்யூட்டர், அவர் தான் இப்போ இந்த கேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, அவர் தான் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இந்த அசிஸ்டன்ட், பீக்கோட அசிஸ்டன்ட், இவங்க 2 பேர் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க, எங்கிட்ட என்ன உங்களுக்கு பேசணும் அப்படிங்கிற சமயத்தில், இதை பாரு, இவங்க இருக்காங்க இல்லையா சாராவோட அம்மாவை அன்னைக்கு அந்த பழைய ஃபேக்ட்ரியிலேருந்து மேலேருந்து கீழே தள்ளி விட்டது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கான், நீ பீக்கை நம்பாது அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரிலாம் போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறப்போ, இதை பாரு அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை காட்டுவாங்க.
அதில் சாராவோட அம்மாவை அந்த ஃபேக்ட்ரியில் மேலேருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டது இந்த அசிஸ்டண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கு வாக்குமூலம் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்துவே நம்ப மாட்டேங்கிறான். அப்போ தான் ஹீரோ சொல்லுவாங்க, என்னோட ஃப்ரெண்டு தான் அந்த ப்ராசிக்யூட்டர், இந்த கேஸ் எல்லாம் பார்த்துக்கிறது, ஹீரோயினோட அம்மாவோட மர்டர் கேஸையும் பார்க்குறது அவங்க தான். அப்போ அந்த பிக் கிட்ட விசாரிச்சப்போ அவன் தான் இந்த வாக்குமூலம் கொடுத்தான் அப்படிங்கிறப்போ அப்போ கூட நம்ம அம்மா அந்த பேப்பரை கசக்கி வீசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோக்கெல்லாம் அப்புறம் தான் உயிரே வரும். ஆக்சுவலாக இது பிக்கு கொடுத்த வாக்குமூலமே கிடையாது. இந்த அசிஸ்டண்ட்டை கொஞ்சம் நம்ம பதட்டப்படைய வைக்கணும். ஏன்னா சாராவோட அம்மாவை கூப்பிட்டு போனப்போ இவனு தானே கூட இருந்திருக்கான். ஸோ இவனை நம்ம அப்ரூவராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கிட்ட லைட்டாக கொஞ்சம் போய் சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை அவன் கோபத்தில் இதை கசக்கி வீசிட்டு போயிட்டான். இதை கொண்டு அப்படியே பிக்கு கிட்ட காமிச்சிருந்தான்னு வச்சுக்கோ, அவன் இதை பொய்ன்னு கண்டுபிடிச்சிருப்பான், இன்னும் உஷாராயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கெல்லாம் பின்னுறீங்களே, பயங்கரமாக லைன் எல்லாம் கிராஸ் பண்ணி யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக பிகோட லாஃப் ரூமை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு சார் இந்த மாதிரி ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் வந்திருக்காங்க, சர்ச் அண்ட் சீஸ் வாரண்ட் வச்சிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்கிறப்போ என்னடா நடந்துட்டுருக்கு, ஸோ ஒன்றும் பண்ண முடியலையே, இங்கே பாரு இந்த சாராவோட அம்மா மர்டர் கேஸை பற்றி எதாவது கேட்டாங்க அப்படின்னா நீ என்ன சொல்கிற, ஆமாம் நான் தான் அவங்களை மேலேருந்து கீழே தள்ளி விட்டேன்னு சொல்லிவிடு, உன்னை வெளியெடுக்கிற பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ சார் என்ன சார் சொல்கிறீங்க, நான் எதுவும் பண்ணலையே, இங்கே பாரு எதுக்கு என்ன அப்படி பார்க்குற, நானும் ஜெயிலுக்கு போயிட்டு இந்த லா ஃபிரம் என்னத்துக்கடா ஆகுறது, நீ பழி ஏற்றுக்கோ, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் இவருக்கு பதட்டம் வந்துடும். அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்கிட்ட வாரண்ட் இருக்கு, நான் சர்ச் பண்ணும் சீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அசிஸ்டண்ட்டுக்கு பயம் வந்துடுச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் சொன்னது உண்மைதான், இந்த பீக் நம்மளை பலி கொடுக்க தான் பார்க்குறாரு அப்படின்னு அசிஸ்டன்ட் நம்ப ஆரம்பிச்சிட்டான். இங்கே இந்த லா ஃபிரமே தலைகீழ் ஆயிடுச்சு. பீக்குக்கு புரிஞ்சு போச்சு, இப்போ நம்ம தனிமரமாக நிற்கிறோம், பண்ண தப்புக்கள் நம்ம தடனே அனுபவிச்சு தான் தீரணும், நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இங்கே சொல்யூஷன் டீமை தான் காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் கால் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோக்கு, இந்த மாதிரி நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஹீரோயின் கிட்டே சொல்கிறாங்க, ஆல் கிளியர், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு அந்த லா ஃபிரமையே சர்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டண்ட்டு குறுக்க திரும்பிட்டான், எல்லாமே சுமூகமாக போயிட்டுருக்கு. அப்படிங்கிற சமயத்தில் இந்த பீக்கு கிட்டேருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வரும். கால் வந்ததுமே அட்டன் பண்ணி பேசுவாங்க, சொல்லுவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவன் என்னை பேச கூப்பிட்டுருக்கான், நான் போயிட்டு வந்துடுறேன், அவனால் என்ன எதுவும் பண்ண முடியாது, என்ன தான் சொல்கிறான்னு பார்க்கலாம், ஒரு வேளை அவன் வாயாலேயே உன் அம்மாவை கொன்னது நான் தான் என்கிட்ட ஒத்துக்கிறான் போல இருக்கு, அது இன்னும் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வருவாங்க. ஒரு இடத்தையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டான், நான் காரில் வெயிட் பண்ணுறேன், நீ காரில் உட்காந்து பேசுன்னு சொல்லியிருப்பான். மழை வரும், இவங்களும் காருக்குள்ளே ஏறிட்டாங்க. ஏறினதும் சொல்லு பீக், இப்போ எதுக்கு என்ன பார்க்க வர சொல்லியிருக்கேன், என் அம்மாவோட மரணத்தை நான் வெளியே சொல்லாமல் இருக்கணும், அதுக்கு காரணம் நீ தான் சொல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன பேச வந்திருக்கேன், உன்னை பற்றி எனக்கு தெரியுமே, பையனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ என்ன பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பீக் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்பான், நான் உன்னை ரீமேரேஜ் பண்ணதுக்கப்புறமாக நீ என் வீட்டுக்கு வந்தேன் இல்லையா, ஸோ என்னை பழி வாங்குறதுக்கும் என்னை அழிக்கிறதுக்கும் இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வந்தியா, இந்த இன்டென்ஷனோடு தான் வந்தியா அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு கடுப்பாயிடும். இதெல்லாம் கேட்குறதுக்கு உனக்கு டைம் இருக்கலாம், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோயின் முகத்தில் கர்ச்சீஃபை வச்சு மயக்கொண்டையை செஞ்சு கடத்திடுறான். ஊருக்கு வெளியே ஏதோ ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கான். இவன் ரொம்ப உட்காந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமாக சாராவை அடைச்சி வச்சிருக்கிற இடத்துக்கு ஒரு கபோர்டுக்குள்ளே தான் போட்டு கட்டி வச்சிருப்பான். கபோர்டை ஓப்பன் பண்ணி சாராவை வெளியே விட்டுட்டு கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு என்கிட்ட கெஞ்சு சாரா, மண்டி போட்டு கெஞ்சு, உயிர் பிச்சை வேணும்னு கெஞ்சு அப்படிங்கிறப்போ நம்ம சாரா எதுவும் பேசாமல் எதுக்கு எங்கள் அம்மாவை கொன்ன அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் அம்மாவை நான் கொன்னேன், அதை நீ பார்த்த, உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிறப்போ அப்போ நீ தான் அம்மாவை கொண்டிருக்க, எவிடன்ஸ் இருக்கான்னு தைரியமாக கேட்குறேன்னா எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறத நீ தப்பிச்சிட்டு இருக்க, அம்மா எதுக்கடா கொன்னேன், அம்மா உங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமாக தானே இருந்தாங்க, மருமகன்னு பாசம் வச்சுருந்தாங்கல்ல அப்படிங்கிறப்போ ஆமாம் வச்சுருந்தாங்க, நான் செய்யாத ஒன்றுக்காக என்னை த்ரெட்டன் பண்ணுறாங்க, உன்னை ஜெயிலேருந்து எடுக்கிறதுக்காக என்ன இதுக்கு அவங்க த்ரெட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போது அதுக்காக தான் எங்கள் அம்மாவை கொன்னே அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பாரு அதெல்லாம் எனக்கு இப்போ வேண்டாம், பேசுகிறதுக்கு டைமும் இல்லை, உங்ககிட்ட இருந்து எனக்கு தெரிய வேண்டியது, அங்கே இருந்து எங்கள் லெட்ஜர் எடுத்துகிட்டு போனேன் இல்லையா, அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபேக்கு, இது போலியான லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸில் எனக்கு ரெக்கார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆன் பண்ணிடுவான். சாரா கிட்ட சொல்லி கேட்குறதுக்கு என் அம்மாவை எதுக்கடா தள்ளி விட்டா அப்படின்னு தான் சாரா சொல்லுவா. கடுப்பாயிடும், இதை பாரு உனக்கு கிடைச்ச இந்த லெட்ஜர் ஃபேக்குன்னு சொல்லு, ஏன்னா அதை நீ ஃபேக்குன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த கேஸ்லேருந்து நான் வெளியே வர முடியும், நான் உன்னையும் சும்மா விடுவேன் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு கோபத்தில் அடிக்கிறப்போ இவங்க கிட்ட மைக் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது கீழே விழும். அதை பார்த்ததும் பீக் இருந்துட்டு என்ன சாரா ரொம்ப தேறிட்ட போல இருக்கு, பக்கெல்லாம் வைக்கிறதுல பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கை எடுத்து உடச்சி போட்டுடுறான். அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது என்னதான் பீக்கு கூப்பிட்டான், என்னை எதுவும் பீக் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது சாராக்கு தெரிஞ்சிருந்தாலும் இவரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மைக் செட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாரா இவன் கூட பேச வர்றதுக்காக காரில் ஏறினதுல இருந்து இவங்க டீமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கும். இப்போ மைக்கில் இதுக்கு மேலே இவங்களால எதுவும் கேட்க முடியல, இவங்க வெளியே தான் இருக்காங்க, என்னாச்சு இப்போ என்ன பண்ணுறது சார், நம்ம எதுவுமே கேட்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக சாரா மேடம் பிடிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கர் பையன் சொல்ல ஹீரோவும் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம்,
சாரா வந்து மைக் செட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சாராவோட உயிருக்கே ஆபத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம உடனே உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் பீக் அதுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவாயிட்டான். இவன் மைக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னா இப்போ நாம இவளை எங்கே வந்து கடத்தி கொண்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது கூட இந்த ஹீரோன் டீமுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே சாராவை இங்கிருந்து கூப்பிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாராவை கூப்பிட்டு வரப்ப யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு ஹார்பரில் ரெடியாக இருக்கா, கண்டெய்னர் ரெடியாக இருக்கான்லாம் பேசிட்டு இருந்திருப்பான். சாராவை கார்லையும் ஏற்றிட்டான். காரை ஸ்டார்ட் பண்ணி நகர்த்துறப்போ ஏதோ ஆணிலையோ ஏதோ பட்டு காரோட டயர் வந்து பஸ்ட் ஆகிடுது. இவன் இறங்கி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பான், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாரா வந்துட்டு முடிவு பண்ணிட்டா, ஓகே நம்மக்கிட்ட மைக்கும் இல்லை, இப்போ நம்மளை இவன் எங்கே கொண்டுட்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அப்படியே இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக காலில் டேஷ் கேமரா இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னை ஹார்பருக்கு கூப்பிட்டு போகிறான், கண்டெய்னர் என்னென்னமோன்னு பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு அமைதி ஆயிடுவாங்க. அப்போ பீக் வருவான், என்ன உட்காந்துக்கிட்டே இருக்க, இந்த காரில் போக முடியாது, டயர்லாம் மாற்றுறதுக்கு டைம் ஆகும், இன்னொரு கார் இருக்குவா, அந்த காரில் வந்து ஏறுவா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போய் அந்த காரில் ஏற்றிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பவும் செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறமாக தான் நம்ம ஹீரோவன் டீம் வந்து உள்ளே வருவாங்க. உள்ளே ஃபுல்லாக தேடி பார்த்துருப்பாங்க, அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு புரிய வருது. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க, இந்த காரில் தான் கிளம்பியிருக்காங்க, பட் இந்த காரோட டயர் வந்து பஞ்சர் ஆனதுனால தான் வேறு கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஆனால் இப்போ சார் எங்கே போயிருக்கான்னு தெரியல அப்படின்னதும் நம்ம இந்த காரோட டேஷ் கேமரா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ உடனே செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ சாரா சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஹார்பருக்கு கூப்பிட்டு போகிறான், கண்டெய்னர்னு ஏதோ பேசிட்டெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது வந்து உங்களுக்கு க்ளூவாக கிடச்சிருது. இந்த பிக் சாராவை கொள்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி இவனுக்கு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வேணும், அப்போ தான் இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க முடியும். முக்கியமாக அந்த 5 மெம்பர் இருக்கக்கூடிய சீக்ரெட் சொசைட்டி பற்றி கிடைச்ச லெட்ஜர் அது சாரா கிட்ட எவிடன்ஸாக இருக்குது. நாளைக்கு சாராவே இல்லைனாலும் ஹீரோ ப்ரொடியூஸ் பண்ணுவான். அப்போது அது வந்து பொய்யான லெட்ஜர், அது உண்மையான லெட்ஜர் இல்லை அப்படிங்கிறது சாரா சொல்லிட்டா அப்படின்னா ப்ரூஃப் பண்ண முடியாது. அதுக்காக தான் சாரா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர குளிராக இருக்கும். கண்டெய்னருக்குள்ளே சாராவை மட்டும் உட்கார வச்சிருப்பான். குளிரில் அப்படியே அவங்களுக்கு உதடெல்லாம் வெளிரி போச்சு. என்ன சாரா குளிருதா, கோட் ஏதாவது வேணுமா, சாகிறப்ப கொஞ்சம் வெதுவெதுப்பாக சாவேன், அதுக்கு முன்னாடி எனக்கு வேணுங்கிறத சொல்லிட்டு அப்படின்ட்டு எகெயின் வந்து அந்த ரெக்கார்டரை ஆன் பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோவன் டீம் வந்து ஹார்பருக்கு வந்துட்டாங்க. ஆனால் எந்த கண்டெய்னரில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. கண்டெய்னர்னு சொன்னாலே கண்டிப்பாக கண்டெய்னருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் தேடுறாங்க. இங்கே அவன் சாரா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சொல்லு, நீ கண்டுபிடிச்ச லெட்ஜர் வந்து ஃபேக்குன்னு சொல்லு, ஃபேக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, டேய் என்னதான் நான் ஃபேக்குன்னு அந்த லெட்ஜரை சொன்னாலும் நீ மாட்டுறது உறுதி தான். ஏன்னா உனக்கு விசுவாசமாக இருந்த அசிஸ்டண்ட்டே உனக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டான், ப்ராசிக்யூட்டர்கிட்டையும் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு தானே அந்த ப்ராசிக்யூட்டர், அவர் தான் இந்த கேஸை பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட இந்த பீக்கோட அசிஸ்டன்ட் போயிட்டான், வாக்குமூலம் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்கிறாங்க. என்ன உளறிட்டு இருக்க, கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி, என்னடா என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு, சார் என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை ஏற்றுக்கிறேன், ஆனால் நான் பண்ணாத தப்புக்கெல்லாம் என்னால் தண்டனை ஏற்றுக்க முடியாது, எது உண்மையோ எது நடந்ததோ அதை தான் சார் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட. அவ்வளோதான். அந்த இடத்துல ஹீரோயினோட அம்மாவை தள்ளி விட்டது யார், இவன் தான். தெரிஞ்சோ தெரியாமலையோ அது பீக்கு தான் இல்லையா, ஸோ அதுக்கு அசிஸ்டன்ஸ் ஆச்சு. இதை தவிர இந்த பீக் என்ன நல்லா பண்ணியிருக்கான்னா அது எல்லாமே அசிஸ்டண்ட்டுக்கு தெரியும். ஸோ அந்த லெட்ஜரை பொய்ன்னு சாரா சொன்னால் கூட இவன் மாட்டுறது உறுதி. அங்கே ஒவ்வொரு கண்டெய்னரை எடுத்து வைக்கிறதுக்கு அந்த பெரிய க்ரெயின் மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அது வந்துடுச்சு. இதை பாரு சாரா, இன்னொன்று கன்சம்ஷன் தான் டைம் இருக்குது, கண்டிப்பாக நீ அந்த லெட்ஜரை பொய்ன்னு சொல்ல மாட்டேன், அசிஸ்டண்ட்டை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன். கடைசியாக நீ நம்ம பையனுக்கு ஏதாவது சொல்ல, நீ ரெக்கார்ட் பண்ணி கொடு, நான் பையனுக்கு காட்டுறேன், உன்னை பற்றி ஏதாவது சொல்லு, ஏன்னா நீயே இல்லை அப்படிங்கிறப்போ குழந்தையோட கஸ்டடி எனக்கு தான் வரும், அதனால நான் பையனுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, கண்டிப்பாக நாளைக்கு நீ செத்து போயிடுவேன், நீ செத்து போனதுக்கப்புறமாக இதுதாண்டா உங்கள் அம்மா உனக்கு கடைசியாக கொடுத்த நியூஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ பயங்கர கோவம் வருது சாராக்கு. தங்கம், அம்மா பேசுகிறேன், உன் அம்மாவோட அம்மாவை உன்னோட பாட்டி மாவை கொண்டது வேறு யாரும் கிடையாது, உங்கள் அப்பன் தான், அவங்ககிட்ட இருந்து ஜாக்கிரதை யாரு, அவனுக்கு தேவைன்னு ஏற்பட்டுச்சுன்னா உன்னை கூட கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே பயங்கரமாக ஒரு மாதிரி ஆயிடுது இந்த பீக்குக்கு. ஓ, அப்போது பையன் அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு போகிற முடிவுக்கு வந்துட்டியா? ஆமாண்டி, உன் அம்மாவை கொன்னது நான் தான், ஆனால் வேணுக்குனே பண்ணலை, நான் வேணுக்குனே அவங்கள கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தள்ளி விடணுன்ட்டு பண்ணலை, அவங்கள பயம்புறுத்தணும்னு நினச்சேன், அவ்வளோதான். நான் பண்ணாத விஷயத்த விக்டிம் பொண்ணை நான் தான் மர்டர் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்தேன் அப்படிங்கிற வீடியோ அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லி உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்காக என்கிட்ட பேசினாங்க. அவங்க ஏதோ ஒன்று வெளியே கொண்டு வரதுக்காக பொய் சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அடுத்த நாளே அவங்க ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த லா ஃபிர்முக்கு போயிட்டாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, இல்லை இவங்க கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் அங்கேருந்து அவங்கள தனியாக கூப்பிட்டு வந்து பேசினேன். நான் எதுவும் பண்ணலை, அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக தான் அசிஸ்டண்ட்டுக்கு நான் ஆர்டர் கொடுத்தேன், அப்படி ஒரு ஃபுட்டேஜ் தான் உங்ககிட்ட இருக்குமே தவிர்த்து அந்த பொண்ணை நான் கொல்றதுக்கான ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட சொன்னேன். ஆனால் உங்கள் அம்மா என்னை நம்பலை. ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மிரட்டி விட்டுட்டேன். அப்பா அவங்களோட சட்டையை பிடிச்சி உலுக்கிட்டு நான் விட்டுட்டேன். அவங்க நிலத்தடு மாதிரி மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள கொல்லணும் அப்படிங்கிறது இன்டென்ஷன் கிடையாது, அது ஆக்சிடென்ட், தெரியாமல் தான் நடந்தது. இதுதான் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், தெரிஞ்சுக்கிட்டேல. இதுக்கப்புறமாக இந்த உண்மை தெரிஞ்சு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ சாக போகிறவதா. இந்த கண்டெய்னர் எங்கே போக போகுது, நீ எங்கே இருக்க போகிற அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது.
அப்படின்னு சொல்லிட்டு வேணா அது வரைக்கும் குளிர் தாங்கிறதுக்காக கோட்டை வச்சுக்கோன்னு சொல்லி கோட்டையும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமாக ஒரு கத்தியை கையில் கொடுத்துட்டு, ஏன்னா இப்போ வரைக்கும் சாராவை வந்து பின்னாடி கட்டி போட்டு தான் வச்சுருப்பாரு, அதுக்குள்ளே உன் கை கட்ட அறுத்துக்கோ, முடிஞ்சா தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தியையும் கொடுத்துட்டு இந்த கண்டெய்னரை விட்டு இறங்கி கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிவிடுவான். அங்கே ஒவ்வொரு லாரியும் ஒவ்வொரு கண்டெய்னரை எடுத்து போய்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோயின் இதில் எதில் இருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரியல. ஆனால் அவங்க இந்த ஹார்பருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாக போகிற ஒவ்வொரு லாரியும் பிளாக் பண்ணி வச்சு ஒவ்வொன்றையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு லாரிக்கு பின்னாடி இருக்கிற கண்டெய்னரில் தேடுறப்போ அதில் யாரும் இல்லை, எம்டியாக இருக்குது. அதை பார்க்குற ஹீரோக்கு பயமாக இருக்குது. ஏதோ கண்டெய்னரில் தான் சாரா இருப்பா அப்படிங்கிறது தெரியுது, ஆனால் எந்த கண்டெய்னரில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தேடுறாங்க. கடைசியில் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் இந்த வாட்டி சாரா நிஜமாக ரொம்ப பயந்துட்டாங்களா. அவங்களே சொல்கிறாங்க, போன வாட்டி நான் நெருப்பில் மாட்டிக்கிட்டப்போ கரெக்டாக வந்து நீங்கள் என்னை காப்பாற்றினீங்க, ஆனால் இந்த வாட்டி நீங்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டீங்களோ, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயந்து போய் கிட்டத்தட்ட உயிர் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. அப்படியே ஹீரோ மேலே சாஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமாக இந்த பீக் இந்த ஹார்பரை விட்டு வெளியே போகிறதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. இப்படி சாராவை தேடிட்டு இருக்கிறப்ப போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஹேக்கர் பையனும் லேடி டிடெக்டிவ் பொண்ணும் அந்த சமயத்தில் என்னதுக்கு பிளாக் பண்ணுறீங்க என்ன எதுன்னு கேட்குறப்போ அங்கே சாரா வந்து நின்று அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. சாரா கிட்ட அவன் பையன்கிட்ட பேசிக்கிறியா, கடைசியில் தான் ஒன்று சொல்லுன்ட்டு இவன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி விட்டு கேட்டே இருந்திருப்பான் இல்லைங்களா. இந்த பையப்புள்ள ஆஃபே பண்ணாமல் தான் ஆமாம் நான் தான் அம்மாவை தள்ளி விட்டா அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். இவன் ரெக்கார்டிங்கை ஆஃப் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம சாரா நோட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த பீக்கோட ஃபோன் எடுத்துக்கிட்டு நீயே வாக்குமூலம் கொடுத்து ஒத்துக்கிட்ட, இந்த ரெக்கார்டிங் வந்து நீ ஆஃப் பண்ணவே இல்லை, என்ன இப்போ வரைக்கும் அது இன்னும் ஆன்லைனாக தான் இருந்திருக்கும், அதனால் அதை உனக்கு எதிரான எவிடன்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபஸ்ட்டு இவன் தானே ஜெயிலுக்கு அனுப்பிச்சா நம்ம ஹீரோயினை. அப்போ இவன் ஃபோட்டோவை தானே அந்த பஞ்சிங் பேக்கில் வச்சுட்டு பஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ டைரெக்டாகவே இவனுக்கு பயங்கரமாக ஒரு பஞ்ச் கொடுக்குறாங்க. போலீஸ் அங்கேருந்து பீக்கை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமாக சில மாதங்கள் கடந்து போன மாதிரி காட்டுறாங்க. எக்ஸாக்டாக எவ்வளோ மாதங்கள் போச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்க. ஹீரோயின் அவங்க அம்மாவோட கல்லறைக்கு வந்திருக்காங்க, பையனையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வராங்க. இதுக்கப்புறமாக உங்களை நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டையும் வாக்கு கொடுத்துட்டு குட்டி பையன் இவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போவார். அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ரிங்கு செலக்ட் பண்ண வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு. நம்ம ஹீரோ ஒரு ரிங்கு சொல்வார், அது ஹீரோயினுக்கு பிடிக்கல. ஹீரோயின் ஒரு ரிங்கு சொல்லுவாங்க, அது ஹீரோக்கு பிடிக்கல. கடைசியில் எப்படியோ 2 ரிங்கை செலக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாண நாளும் வருது, மீயும் வருவாங்க. மீ வர்றப்போ மொய் கவர் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நல்லா அமௌண்ட் வச்சுருப்பாங்க போல இருக்குது. கவர் வெயிட்டாக இருக்குது. ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன மேடம் கவர் பல்காக இருக்குது, வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் இவ்வளோ வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? தப்பே கிடையாது, எனக்கெல்லாம் அவங்கள மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்கு வராங்க. அப்படி உள்ளே வர்றப்போ பொண்ணு மாப்பிளையும் வராங்க. அதுக்கு முன்னாடி அந்த குட்டி பையன் அவன் தான் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் தூவிட்டு வருவான். அந்த சமயத்தில் பொண்ணு மாப்பிளையும் காமிச்சா நம்ம ஹீரோ ஹீரோயின்னு நீங்கள் நினைப்பீங்க, அதுதான் இல்லை. அங்கே வர்றது லேடி டிடெக்டிவும் ஹேக்கர் பையனும். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான். இந்த வாக்குறுதி எடுத்துக்கிறது இது எல்லாத்தையும் அவங்களுக்காக படிக்க சொல்கிறதில்ல ஹீரோயின் தான். ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு சின்ன நெருடலாக இருக்குது. ஏன்னா அவங்க 2 வாட்டி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 2 வாட்டி டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பீக்கை ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணாங்க. எகெயின் பீக்கையே ரீமேரேஜ் பண்ணியும் இது இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை மாற்றிக்கவும் வைக்கிறாங்க. கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கிறப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அந்த ரிங் பாக்ஸை பார்த்ததோ ஹீரோயின் இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது ஓகே தான், ஆனால் எனக்கு அது லைஃப் லாங் கமிட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கணும். ஏமா இது கல்யாணமா ஏதோ டின் ஃபுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, ஏன் டின் ஃபுட்டில் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் இருக்கிற மாதிரி கல்யாணத்தில் இருக்கக்கூடாதா? ஒரு 5 வருஷம் வரைக்கும் 5 வருஷம் வரைக்கும் நம்ம மேரேஜுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் வச்சுக்கலாம். ஒருவேளை அதுக்கு மேலேயும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உனக்கும் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, அப்படி இந்த கல்யாணத்தை தொடரணும்னு நம்ம நினைக்கிறோன்னு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு நீட்டிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராக்டை வந்து நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறதுக்கு, ஸோ ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்கிறேன். அப்போது நான் ஒரு 10-15 இதே மாதிரி ரிங்கு வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு அப்புறமாக எகெயின் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்ல சொல்லிட்டு ஹீரோயின் கையில் ரிங்கும் போட்டு விடுறாங்க. 2 பேரும் சிரித்து ஹாப்பியாக இருக்கிறதோட இந்த ட்ராமா இங்கே எண்ட் ஆகுதுங்க. இதுக்கப்புறமாக இந்த ட்ராமாவோட ரிவ்யூ போர்ஷன், இந்த ட்ராமாவில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு இந்த போர்ஷனை பார்க்க பிடிக்காது, அப்படி வேண்டான்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்படி நான் சொல்கிறது ஒருத்தங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ஓகே, பட் நீங்கள் வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணிட்டேன், இங்கேயும் ஒரு வாட்டி ஆன்சர் பண்ணுறேன். இது வந்து ரிவ்யூ போர்ஷனோ இல்லைட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறதும் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. சில பேர் இதை கேட்டதுக்கு அப்புறமா கூட நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்கன்னால சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறமாக அது ஃபைனல் எபிசோடையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமாக என்னோடய ரிவ்யூ போர்ஷனையும் பாயிண்ட் ஆஃப் வியூ போர்ஷனையும் வச்சுருக்கேன். அதை பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய்ஸையும் நான் வந்து வியூவர்ஸான உங்ககிட்டயே நான் கொடுத்துட்டேன்.
அதனால தான் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி நான் சொல்கிறது உங்கள் யாராவது ஹர்ட் பண்ணியிருந்ததுன்னு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரிவ்யூ போர்ஷனுக்குள்ளே போயிடலாங்க. டோட்டலாக 12 எபிசோடு இருக்குங்க. ஒவ்வொரு எபிசோடும் வந்துட்டு 1 hour அந்த மாதிரி இந்த ட்ராமா போகுது. ஒவ்வொரு எபிசோடும் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருந்தது. அதே சமயத்தில் அந்தந்த ஆக்டர்ஸ்க்கான அந்த காஸ்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டோரி வைஸ் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். அட் த சேம் டைம் ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டு தான். டைவர்ஸ் அப்படிங்கிறது வாங்குறது ஐயோ அவமானம் அப்படின்னு நாம் நினைக்கிறது ஒரு பக்கம், சமயங்களில் ஒருத்தங்க டைவர்ஸ் வாங்கிக்கிறது அவங்களோட லைஃபுக்கு நல்லது அப்படிங்கிறதும் ஒரு பக்கம், டைவர்ஸ் வாங்கிக்கிறதுனால ஒருத்தங்க கெட்டவங்க ஆயிட மாட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு பக்கம், சமயங்களில் இந்த டைவர்ஸ் மூலியமாக ஒரு ஸ்கேமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த ட்ராமாவில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது எபிசோட் 1 சொல்லியிருப்பாங்க. ஒரு பெரிய ஆக்ட்ரஸை வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, டைவர்ஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னதும் அவரோட குழந்தையும் அவரே வச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுவார். இன்னொரு பக்கம் பேரலைஸ் ஆகிட்டு நடக்க முடியாத இருக்கிற ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவள் ஹஸ்பண்டை அடித்து துன்புறுத்துறதா இருந்தாலும் சரி, உன்னை என்னை விட்டு வேறு யார் பார்த்துப்பா, உன்னால் நடக்க முடியாது, அதனால உன்னால் என்னை விட்டு போக முடியாது அப்படிங்கிறத வந்து அந்த பொண்ணு வச்சுக்கிட்டு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணதும் சரி. ஸோ கல்யாண வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு பொண்ணு தான் கஷ்டப்படுறா அப்படின்ட்டு இல்லை, ஒரு ஆணும் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத கவர் பண்ண வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராமாவை நான் ஒரு ஓகே வாட்சுன்னு தான் சொல்வேனே தவிர்த்து மஸ்ட் வாட்ச் ஒர்த்து வாட்சுன்னு நான் சொல்லவே மாட்டேங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க, இந்த ட்ராமா ஆஹா ஓஹோன்னு சொல்லி தானே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் எந்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறப்பவும் ஆரம்பத்துலேயும் இந்த ட்ராமா வந்து இந்த இடத்துல எல்லாம் மொக்கையாக இருக்கும், இந்த இடத்துல நல்லா இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆரம்பத்தில் அப்படி சொல்லிட்டு அப்படின்னா உங்களுக்கு பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும். ஒரு ட்ராமாவை நம்ம ஆரம்பிக்கிறப்போ அதை ஃபுல்லாக நான் பார்த்து முடிச்சிருப்பேன். வில்லன் யார், ஹீரோ யார், நல்லது எது கெட்டது எது, எங்கே இந்த ட்விஸ்ட் போய் முடியும், எந்த இடத்துல இந்த ட்விஸ்ட் வருங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அது எதையும் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஒரு எபிசோடை பேசுகிறேன் அப்படின்னா அந்த எபிசோடில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்வேனே தவிர்த்து, நானே இந்த எபிசோடை புதுசாக பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு சொல்வேனே தவிர்த்து வேறு எதையுமே வந்துட்டு உங்களுக்கு ரிவீல் பண்ணாமல் தான் நான் வச்சுப்பேன். அதே மாதிரி தான் இந்த ட்ராமாலையும் ஆரம்பத்தில் எல்லா விஷயம் கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்னாலும் 12 எபிசோட் பார்த்து முடிச்சதுக்கப்புறமாக எனக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் வருது. அந்த கொஷினுக்கான ஆன்சர் இந்த ட்ராமாக்குள்ளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த ட்ராமாவில் மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு தான் நானே கவர் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல அப்படி எப்படி விட்டுட்டாரு டேரக்டர், அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்படி அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து விடுபட்டு போயிருக்கிறதுனால தான் நான் ஒரு மஸ்ட் வாட்ச் ஒர்த் வாட்ச் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். என் வாய்ஸ் ஓவரில் கேட்டதே உங்களுக்கு போதும். இல்லை ரொம்ப மொக்கையாக இருக்குது, டைம் வந்து நிறையா இருக்குது, ரொம்ப வந்து போர் அடிக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ வேணால் இந்த ட்ராமாவை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஃப்ரீ டைமில் போர் அடிக்கிறப்போ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக ட்ராமா பார்ப்போம். பட் சில ட்ராமாஸ் பார்த்ததுக்கப்புறமாக நம்ம மண்டக்குள்ளேயே ஓடும், என்னது இது இப்படி வச்சுருக்காங்க, ஐயோ இது புரியலையே, இது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கடைசியில் அது நம்மளை யோசிக்க வச்சு ஸ்ட்ரெஸ் கொடுத்துரும். அப்படி இந்த ட்ராமாவில் என்னென்னலாம் வந்து விட்டு போயிருக்கு, என்னென்னலாம் வந்துட்டு டேரக்டர் அப்படியே போகிற போக்கில் விட்டுட்டார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு விக்டிம் பொண்ணு இறந்தது, காருக்கு முன்னாடி விழுந்து இறந்தான்னு சொல்கிறாங்க, சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணான்னு சொன்னாங்க. ரெண்டாவது அந்த பொண்ணு காருக்குள்ளே தான் சூசைட் பண்ணியிருக்கா, கதவை திறந்து அப்படியே வெளியே குதிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அந்த இடத்த கிளாரிட்டியாகவே காட்டல. ஆனால் அந்த பொண்ணு மர்டர் தான் செய்யப்பட்டிருக்கா, இந்த டாக்ஸி டிரைவரை வச்சு இந்த மாமியார்காரி தான் அந்த விக்டிம் பொண்ணை மர்டர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்மளுக்கு கிளாரிட்டியாக காட்டல. ஆனால் ஹீரோயினோட அம்மா வந்து எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கிளாரிட்டியாக காட்டினாங்க. ஆனால் இந்த மாமியார்காரி இந்த டாக்ஸி டிரைவருக்கு எப்படி ஆர்டர் கொடுத்தா அந்த விக்டிம் பொண்ணை நீ சைலண்ட் ஆக்கணும், அவன் வந்து பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கம்யூனிகேஷனும் நடந்த மாதிரி நம்மளுக்கு காட்டல. ஆனால் அந்த மாமியார்காரி தான் டாக்ஸி டிரைவர் வச்சு விக்டிம் பொண்ணை போட்டு தள்ளினது. அடுத்தது ஹீசு அப்படிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருந்தது, அது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாள் நம்ம ஹீரோக்கிட்டையும் ஹீரோயின்கிட்டையும். ஆனால் அந்த வீடியோவில் என்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லிடுவா. சரி டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அந்த பொண்ணுக்கிட்ட இவங்க கேட்கவே இல்லை, ஏமா டெலீட் பண்ண, இல்லை தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு பாட்டுக்கு சும்மா டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவா. சரி டெலீட் ஆகிட்டா கூட ரெக்கவர் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் தான் உங்ககிட்ட இருக்கே. ப்ரொஃபஸரோட ஃபோன்லையும் கால் லாகில் இருந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமாக தான் நம்ம ஹீரோ கைக்கு இந்த ஃபோன் கிடச்சிச்சு. பிக்கு கிட்ட இருந்து ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் வாங்கிட்டு கொடுத்தாங்க. ஆனால் அதில் இருக்கிற டேட்டாஸே இவங்க வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணாங்க. ஹேக்கர் பையன் ரெக்கவர் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த பொண்ணோட ஃபோன் வாங்கி அதை ரெக்கவர் பண்ணியிருக்க முடியுமே. அந்த இடத்துல இவங்க அந்த டெலிட் பண்ண அந்த டேட்டாஸை ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதே மறந்து போயிட்டாங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்திருந்தது அப்படின்னா அந்த எவிடன்ஸ் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். ஆனால் அதை ஏன் இவங்க கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ப்ரொஃபஸரோட ஃபோனில் டெலீட் ஆன எல்லா டேட்டாஸையும் ரெக்கவர் பண்ண முடியும்,
பட் இந்த ஹீசு பொண்ணோட ஃபோனில் டெலீட் ஆன வீடியோவை ரெக்கவர் பண்ண முடியாது, அதை பற்றி அவங்க யோசிக்கலை. நம்மளுக்கு அங்கே கிளாரிட்டியும் கொடுக்கல. இது எனக்குள்ளே ரொம்ப மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஹீரோயின் தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது பயங்கரமான லவ். நம்ம ஹீரோவை வந்து ஹீரோயின் லவ் பண்ணப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அங்கங்கே நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஆனால் எந்த காரணத்துக்காக அவங்க பீக்கை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் நம்மளுக்கு சொல்லலை. இடையில ஏதோ ஒரே ஒரு சீனில் மட்டும் காட்டுவாங்க. ஹீரோ வந்துட்டு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ஹீரோயின்காக. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் பாசிட்டிவ்னு வந்திருக்கும். அப்போ உட்காந்து அழுதுட்டு உட்காந்த மாதிரி ஒரு சோகமாக உட்காந்த மாதிரி மட்டும் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. அது நாமளே புரிஞ்சுக்கோங்கன்னு விட்ட மாதிரி இருந்தது. ஸோ பீக் வந்து இவங்க ஏதோ பண்ணிவிட்டு அதில் இவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, அதனால இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நாமளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹீரோயின் பீக் இவங்கெல்லாம் ஒரே லா ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் காதலிச்சிருக்காங்க. இந்த பீக்குக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண் இருந்திருக்கு. ஏதோ ஒரு பார்ட்டியில் ஹீரோயினுக்கு ஏதாவது ஒன்று கலந்து கொடுத்து ஹீரோயின் கிட்ட அவன் தப்பாக நடந்துட்டு இருந்திருக்கணும். அதனால ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆயிருந்திருக்கா. அதனால தான் ஹீரோயின் வந்துட்டு பீக்கை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த இப்போ நான் எனக்கு தோணுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது எனக்கு தோணுது தான். பட் எக்ஸாக்டாக அதுதான் நடந்ததுதான் எனக்கு தெரியாது. சரி, அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்த நாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக ஹீரோ வீட்டுக்கு ஹீரோயின் ஓடி போனாங்க? அன்னைக்கு ஹீரோ வந்துட்டு உன்னை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? ஹீரோயினுக்காக ஹீரோ ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஹீரோயின் வரல. ஏன்னா அன்றைக்கி தான் அவங்க ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வரல அப்படின்னா பீக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ ஹீரோக்கு அது எப்போ தெரிய வந்தது? அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே அம்போன்னு விட்டுட்டாங்க. நீங்களாம் என்னமோ அந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கோங்க, ஆளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் விட்டுட்டாரு. அதுக்கப்புறமாக அந்த விக்டிம் பொண்ணு, அந்த விக்டிம் பொண்ணுக்கு நியாயம் கிடச்சிதா? அந்த விக்டிம் பொண்ணோட தாத்தா தான் என் பேத்திக்காக வந்து அவர் போராடிட்டு இருந்தார் இல்லையா? அவர் இந்த விக்டிம் பொண்ணுக்கு இருக்கிறதே அந்த தாத்தா மட்டும்தான். அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவர் அந்த பொண்ணோட ஃபோனெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருப்பாரு நம்ம ஹீரோ. அந்த தாத்தாவை கூட கடைசியில் காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் பேத்திக்கு நியாயம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்கு கரெக்டான ஒரு க்ளோஸ்டர் இருந்திருக்காது. அடுத்தது இந்த மேனேஜர் லேடி, இவ எதுக்காக பீக் மேலே ஆசைப்பட்டா? பீக்கை வந்து அவ்வளோ காதலிக்கிறாளா? அதுக்கான காரணம் என்ன? அப்படி பீக்கு கிட்ட எதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனா? எங்கே பீக் அவள் பார்த்தா? ஒன்றுமே தெரியாது. ஆனால் பீக்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஹீரோயினோட அந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணுவா. அதுக்கப்புறம் அவளாக தான் பீக்கு கிட்ட போய் சொல்லுவா, நாம் ஒன்றா ஒர்க் பண்ணலாம், நான் உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவேன், நாம் வந்து பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கு கிட்ட வந்துட்டு அவள் க்ளோஸாக ட்ரை பண்ணுவா. சரி, இவளுக்கு வந்து பீக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் என்ன வகையில் வந்து பீக்கு கிட்ட இம்ப்ரெஸ் ஆனா, எங்கே பார்த்தா அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அட்லீஸ்ட் அந்த விக்டிம் பொண்ணுக்கும் பீக்குக்கும் இருந்த அஃபேருக்காவது நம்மளுக்கு டேரெக்டாக சொல்லனாலும் இன்டெரக்டாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஏன்னா அந்த 5 மெம்பர் சொசைட்டியில் இருந்த அந்த ப்ரொஃபஸர் தான் இந்த விக்டிம் பொண்ணு படித்த காலேஜ்லேயும் ப்ரொஃபஸராக இருந்திருப்பார். அங்கே வர போக இருந்த அந்த ப்ரொஃபஸர் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த பீக்குக்கு இருந்ததுனால தான் இந்த பொண்ணுக்கு ஏதோ பீக்கை பார்த்தோன்னு பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அது போச்சு. அதை டேரெக்டாக காட்டல அப்படின்னாலும் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா அந்த விக்டிம் பொண்ணுக்கும் அந்த 5 மெம்பர்ஸ் சொசைட்டி பற்றி தெரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு இதில் புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விக்டிம் பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணியிருக்கா. எதுக்கு கால் பண்ணா தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த விக்டிம் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது இந்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு டீம் பார்ட்டியில் இருந்திருப்பார் இல்லைங்களா, அப்போ தான் அவருக்கு தெரிய வந்திருக்கும். ஏன்னா அந்த ப்ரொஃபஸரோட அசிஸ்டண்ட்டே வந்து நம்ம ஹீரோ கிட்டே சொல்லியிருப்பாங்க, நாங்கள் ஒரு டீம் டின்னரில் இருந்தோம், அப்போ தான் ப்ரொஃபஸருக்கு கால் வந்துச்சு, ஐயோ விக்டிம் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட்டா, இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு அவர் அங்கேருந்து போனார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. அப்போ அவருக்கு கால் பண்ணி சொன்னது யாரு தெரியாது. அப்போ விக்டிம் பொண்ணு கடைசியாக அந்த ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஹீரோ ப்ரொஃபஸர் விசாரிக்கிறதுக்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்படி அந்த பொண்ணு கால் பண்ணியிருக்கா அப்படின்னா எதுக்காக கால் பண்ணா அப்படிங்கிறதும் தெரியாது. ப்ரொஃபஸரோட ஃபோன் வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு கிடச்சிருச்சு. அவர் வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணார், ஹாஸ்பிட்டலில் இருந்தார். கடைசியில் பீக் அந்த ஃபோனை வாங்கிட்டு போனால் எல்லா டேட்டாவும் கிளியர் பண்ணிட்டான். ஆனால் ஹீரோ கையில் அந்த ஃபோன் கிடச்சிருச்சு. அந்த டேட்டா எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த விக்டிம் பொண்ணு இறந்து போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணா இல்லையா ப்ரொஃபஸருக்கு, அவள் எதுக்கு கால் பண்ணா அப்படிங்கிறது அந்த கால் ரெக்கார்டில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்குமே. ஏன்னா ப்ரொஃபஸரோட மொபைலில் யார் கால் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக கால் ரெக்கார்ட் ஆகும். அப்படி தான் அன்னைக்கு பீக்கு கால் பண்ணப்போ ரெக்கார்ட் ஆயிருந்தது. அதுதானே இவங்க அன்னைக்கு கேட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு கால் பண்ணதையும் இவங்க ரெக்கார்டு இருந்திருக்கும் இல்லையா, போட்டு கேட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. ரொம்ப வந்து அமெச்சூராக இருந்தது இந்த விஷயம்லாம், அப்படி இப்படியே பாதியில் விட்டது. அதுக்கப்புறமாக சோஹி பொண்ணு, அந்த பொண்ணு எதுக்கு கடைசியில் ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்க? அந்த பொண்ணுக்கிட்ட எவிடன்ஸும் இல்லை. அந்த பொண்ணு வந்து டக்குன்னு இறந்தும் போயிட்டா. அந்த டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா, ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பையன் கொன்னே போட்டுருவான். சரி, அந்த பையனுக்கு வந்து என்ன தண்டனை கிடச்சதுன்னு கூட நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த சீனையும் அப்படியே விட்டுருந்துருப்பாங்க. பீக் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு மர்டர் பண்ணிட்டா. அது வந்து அவன் சொந்த மாமியாரே கொன்னது. அதே மாதிரி விக்டிம் பொண்ணை தன் பையனுக்கே தெரியாமல் மாமியார் காரி கொன்னுருக்கா. அம்மாவுக்கு தெரியாமல் பையன் ஒரு மர்டரையும்,
பையனுக்கு தெரியாமல் அம்மா ஒரு மர்டரையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது 2 பேருக்கும், அதாவது இந்த 2 மர்டர்லையும் டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிறவன் காமனாக இருந்திருக்கா. விக்டிம் பொண்ணு கொன்னதே டாக்ஸி டிரைவர் தான் இந்த மாமியார் பேச்சை கேட்டுக்கிட்டு. ஆனால் பிக்கு சொல்லி ஹீரோயினோட அம்மாவை ஜஸ்ட்டு தனியாக கூப்பிட்டு வந்து காரில் ஏற்றி அது வரைக்கும் மட்டும்தான் அந்த டாக்ஸி டிரைவருக்கு தெரியும். அதில் அவன் 2 பேருக்கும் இடையில இருக்கா. இதில் எனக்கு புரியாத டவுட் என்ன அப்படின்னா, அந்த டாக்ஸி டிரைவர் 2 பேருக்கும் குடைச்சல் கொடுக்குறான். 2 மில்லியன் கொடு, 3 மில்லியன் கொடுன்னு கேட்டுக்கிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டது இந்த டாக்ஸி டிரைவர் தான். அந்த விக்டிம் பொண்ணை போட்டு தள்ளிட்டு அதை சூசைடுன்னு ஃப்ரேம் பண்ண தெரிஞ்ச மாமியாரால், அதுவும் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போன இடத்துல அந்த பொண்ணோட ஃபோன் இருந்திருக்காது. அந்த ஃபோன் வந்து அந்த பொண்ணோட ஃபோன் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேஸே க்ளோஸ் ஆகிருக்கும். அப்படியெல்லாம் பண்ண மாமியாரால் இன்னொருத்தனை செட் பண்ணி இந்த டாக்ஸி டிரைவரை போட்டு தள்ளி இருக்க முடியாதா? ஆனால் அது அவங்களால பண்ண முடியல. இவன் பாட்டுக்கு மிரட்டிட்டு காசு பறிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். கடைசியில் நான் போட்டு தரலாம் அப்படிங்கிற முடிவை வந்து பீக் எடுத்துட்டான். ஆனால் அப்போ டூ லேட். அப்போ நம்ம ஹீரோயினுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த டாக்ஸி டிரைவரை காப்பாற்றி அவன் மூலியமாக எல்லா வாக்குமூலத்தையும் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கங்கே அப்படி இப்படியே விட்டுட்டாங்க. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல விட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த பீக்கால தானே ஜெயிலுக்கு போனாங்க. அந்த டைவர்ஸ் கேஸை இவங்க அம்மாக்காரி ஃபேக் பண்ணியிருப்பா. அப்புறம் ஏதோ ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குறதுக்காக இவங்க ஏதோ பண்ணாங்கன்னு தானே ஜெயிலுக்கு போனாங்க. அந்த கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்படி இவங்க ஜெயிலுக்கு போனதுனால தான் ரிலீஸ் ஆகி வர்றப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்க லாயராக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது இந்த பிக்கு இவங்க அம்மா கதையெல்லாம் வெளியே வந்துருச்சு. அப்போது இவங்க நம்ம ஹீரோயினுக்கு பண்ண துரோகமும் வெளியே வந்ததா? இப்போ ஹீரோயின் வந்து லாயராக ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒன்றையுமே வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. அதையும் அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் என்னடா எடுத்துக்கிறது, நாங்களாக புரிஞ்சுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன் அப்படி விட்டாங்க? போதும், இந்த கதைக்கு வந்து ரொம்ப நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாம், அப்படி வந்து இந்த கதை போக வேண்டாம்னு நினச்சிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து சும்மா ரஃபாக பார்த்தாலே என்னடா மிஸ் ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணும். அதுதான் நான் ரொம்ப ட்ராபேக்காக பார்த்தேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் இது உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் ஓகே வாட்ச் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஃப்ரீ டைமில் இருக்கீங்க, என்ன ட்ராமா பார்க்குறதுனே தெரியல அப்படின்னு வந்து வேறு வழியே இல்லை அப்படிங்கிறப்ப வேணால் இந்த ட்ராமாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க, என்னோடய வாய்ஸ் ஓவரில் கேட்டதே போதும். பட் பர்சனலாக எனக்கு மற்ற விஷயங்கள்லாம் அவங்க அப்போ எப்படி விட்டது கூட எனக்கு ஓகே பரவாயில்ல விட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த விக்டிம் பொண்ணு இறந்து போனதை, அதாவது அந்த டிரைவர் எப்படி கொண்டாங்கிறத கரெக்டாக காட்டல. அண்ட் தென் இந்த ஒரு சில விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபோனில் டெலிட் ஆன டேட்டாவை கூட ரெக்கவர் பண்ண முடியும்னா ஏன் அந்த சோஹி பொண்ணோட ஃபோனில் இருக்கிற டேட்டாவை ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுல கூட விட்டுட்டாலும் மேஜராக இருக்கிறது யார்? ஹீரோ, ஹீரோயின், பீக்கு. இவங்க 3 பேர் லைஃப்பில் என்ன நடந்தது? இந்த பீக்கு நம்ம ஹீரோயினை லவ் பண்ணானா, ஏதாவது பண்ணிட்டானா, அதனால் அவங்க அது கன்சீவ் ஆகிட்டாங்களா, அதனால் பீக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஏன்னா 4 வருஷமாவோ என்னமோவோ ஹீரோ ஹீரோயின் உயிருக்குயிராக காதலிச்சிருந்துருப்பாங்க. அந்த காதல் எங்கே போச்சு? அப்படி இருக்கிற சமயத்தில் பீக்குங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஹீரோயின் ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன, அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருந்திருக்கணும். ஏன்னா இந்த ட்ராமாவில் இந்த 3 கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். அதையே அவங்க வந்து ப்ராப்பராக வந்து சொல்லலை ஃப்ளாஷ்பேக்கில் அப்படிங்கிறப்போ எனக்கு அது ரொம்ப ரொம்ப இடிச்சுது. மற்றதை விட்டால் கூட என்னால் இதை விட முடியல. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் வாய்ஸ் ஓவராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்போ கூட இப்போ நான் எதெல்லாம் அந்த இடத்துல அப்படியே விட்டுருந்துருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஷயம்லாம் ஆமாம் எனக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்கள் கதையை கேட்குறப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை எனக்கு அதெல்லாம் வந்து பெருசாக வந்து எங்கேயும் இடிக்கலை, ஒரு ஃப்ளோவாக தான் ஸ்டோரி போயிட்டு இருந்ததான்னு உங்களுக்கு தோணுச்சு? அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமாக என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த ட்ராமாலேருந்து நாம் என்ன எடுத்துக்கலாம், எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. இந்த மாதிரி டைவர்ஸ் பற்றின ட்ராமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சீட் பண்ணுறது, ஒய்ஃப் ஹஸ்பண்டை சீட் பண்ணுற ட்ராமாஸ்லாம் பார்த்துருக்கோம். அந்த எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து ஒரே ஒரு கருத்து தான், அது என்றைக்கும் மாறினது கிடையாது, நான் ஃபாலோ பண்ணுறது அதுதான். ஒருத்தங்களோட திருமண வாழ்க்கையில் வந்து அந்த ஆணோ பெண்ணோ டைவர்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ நாம தான் சமுதாயம், நாம் தேவையே இல்லாமல் இந்த பொம்பளை கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம்ல, குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாதான் என்ன, பொம்பளைன்னா பொறுத்து தான் போகணும் அப்படின்னு பேசாமல், ஆம்பளை நீ அந்த பொம்பளை பிள்ளைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல, பாவம் அவள் என்ன பண்ணாலோ ஏது பண்ணாலோ நீயும் வேண்டான்ட்டு வந்து நிற்கிறியே அப்படின்னு அட்வைஸ் பண்ணாமல், அந்த லைஃப் நம்ம லைஃப் இல்லை, நம்மளுக்கு கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. அந்த புருஷன் பொண்டாட்டி கூட நாம் டே டு டே லைஃப்பில் ட்ராவல் பண்ணலை. அவங்க 2 பேருக்குள்ளே ரகசியமாக எவ்வளவோ நடந்திருக்கலாம். அதில் வந்து யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்காமல் அமைதியாக இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா நம்மளால் அவ்வளோதான் பண்ண முடியும், அவ்வளோதான் பண்ணணும், இது பேசிக் டீசன்சி. அதை விட்டுட்டு ஒருத்தங்க வாழ்க்கையில் இவங்க எதுக்கு டைவர்ஸ் வாங்கினாங்க, இதுக்கு இந்த காரணமாக இருக்குமோ, அதுக்கு அந்த காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பர்சனல். அங்கே அந்யூன்யமாகவும் எவ்வளவோ நடந்திருக்கலாம், நம்மக்கிட்ட சொல்லக்கூட முடியாத விஷயங்களும் அங்கே நடந்திருக்கலாம். அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை. இல்லை அந்த 2 பேரும் வந்து டைவர்ஸ்ன்னு எடுக்கிறப்ப கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க மேலே தப்பு இருக்கும்,
ஒருத்தங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, விக்டிமாக இருப்பாங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு தெரியாது. அதை நாம காலத்துக்கிட்டையும் கர்மாக்கிட்டையும் கடவுள்கிட்டையும் விட்டுடலாம். அது அவர் பார்த்துப்பாரு. நாம போயிட்டு இந்த பொண்ணு பொறுத்து போயிருக்கலாம், அந்த பையன் பொறுத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அது நம்ம லைஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்துட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்து அவங்க வேணும் டைவர்ஸ் வாங்கினாங்களோ, இல்லை வேண்டான்னு டைவர்ஸ் வாங்கினாங்களோ, இல்லை அவங்களோட மேரேஜ் லைஃப்குள்ளே என்ன பிரச்சனையோ அது நம்மளுக்கு தெரியாது. இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கே நம்ம பார்த்துருப்போம், நம்ம ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்கு கூட ஒரு டாக்ஸிக்கான லைஃப்பை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஆனாலும் டைவர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நான் பொறுத்துட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துடுறேன் அப்படிம்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு உனக்கு தைரியம் இல்லை, முதுகெலும்பு இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம தைரியம் தான் கொடுக்க முடியும். ஆனால் அந்த தைரியத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வர்றதும் வராததும் அவங்க விருப்பம். ஒருத்தங்க முடிவை ஃபஸ்ட்டு மதிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க சுச்சுவேஷனில் இருந்தால் நாம் என்ன முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுச்சுவேஷனில் இருந்து பாருங்க அப்படின்னு நாம் 4 பேருக்கு சொல்லுவோம். நாம் யோசிப்போமே தவிர்த்து நம்மளால் யோசிக்க தான் முடியும், அனுபவிக்க முடியாது. என்ன நடந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த வழியை எக்ஸாக்டாக ஒரு பொண்ணோ ஆணோ தான் அனுபவிச்சிருப்பாங்களே தவிர்த்து நம்மளுக்கு தெரியாது. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கருத்து சொல்லாமல் விமர்சிக்காமல் இருக்கிறது, அது பெருசாக வந்து இவன் தப்பான்னு பட்டிமன்றம் நடத்தாமல் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ட்ராமாவும் அதை தான் சொல்ல வருது. ஒரு பொண்ணு மட்டும் வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் வந்து விக்டிம் கிடையாது, சமயங்களில் ஆண்கள் கூட விக்டிமாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் இந்த கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னும் கூட டைவர்ஸ் வாங்கிக்காமல் என் குழந்தைக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பொறுத்தும் இருந்திருப்பாங்க. ஸோ அதை விமர்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? பரவாயில்ல, என் குழந்தைங்களுக்காக எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறது கூட அவங்க முடிவு. அவங்க முடிவு வந்து தைரியம் இல்லாதவங்க, முதுகெலும்பு இல்லாதவங்கன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. ஒருத்தங்க எடுக்கிற முடிவை வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதிக்க தெரியணும். அதை விட்டுட்டு நீ தைரியம் இல்லாமல் முடிவெடுத்துட்ட, அவசரப்பட்டு முடிவெடுத்துட்ட, நீ யோசிக்காமல் முடிவெடுத்துட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நம்மளோட ஃப்ரெண்டு, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க, நம்ம கூட பிறந்தவங்க யாருக்காவது கூட இந்த மாதிரி விஷயங்களை கோத்ரூ பண்ணாங்க அப்படின்னா கூட அவங்களா நம்ம கேட்குறப்போ பேசுகிறப்போ நம்மளுக்கு என்ன தோணுது சொல்லிக்கலாமே தவிர்த்து ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதுதான் சரியும் கூட. இன்னொன்று, இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க இப்போது நம்மக்கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க, என்னென்னு பண்ணுறதுன்னு தெரியலடி, இந்த மாதிரி என் லைஃப் போயிட்டுருக்கு, நான் டைவர்ஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ பண்ணியே தீரு அப்படின்னு சொல்கிறதும், பண்ணாத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படியாவது வாழ்ந்துரு அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் நாம் வந்து கொடுக்கக்கூடாது. இல்லடி, நீ தான் வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க, இல்லைப்பா நீ தாண்டா அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க, நீ தான் முடிவெடுக்கணும், உன்னை தான் வந்து நீ யோசிச்சுக்கணும், எல்லாத்தையும் யோசிச்சு நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவை நாம் எடுத்த டிசிஷனை திணிக்காமல் இதுதாங்கிறத சொல்லிட்டு முடிவை அவங்க கிட்ட விட்டுறது நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்கள்ல அட்வைஸ் கேட்க வர்றவங்களும் ஒருத்தவங்க சொல்கிறத வேத வாக்காக எடுத்துக்கக்கூடாது. அட்வைஸாக தான் எடுத்துக்கணும். முடிவு அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எடுக்கிற முடிவு நாம் அடுத்தவங்க பேச்சை கேட்டு எடுத்தோமோ சுயமாக எடுத்தோமோ அனுபவிக்க போகிறது நாம தான். ஸோ அட்வைஸாக மட்டும் எடுத்துக்கணுமே தவிர்த்து அந்த அட்வைஸை வேத வாக்காகவும் முடிவாகவும் எடுத்துக்கக்கூடாது. இது எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை டியர்ஸ்.